ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. மேலே நல்லா மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு வச்சு தான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது ஸ்போர்க்கு வச்சுட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கலாம். ஸ்போர்க்கு இல்லைன்னா பொட்டேட்டோ மேசர் இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது பக்கத்துலேயே ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டை வந்து தண்ணியில் போட்ட உடனே எடுத்துட்டு தண்ணியில் நல்லா ஒட்ட பிழிஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை போட்ட உடனே எடுத்து நம்ம பிழிஞ்சிக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா ப்ரெட்டு வந்து குழன்னு ஆகிடும். அதனால் போட்ட உடனே எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கோட இந்த ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவு புதினா இலைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த உப்பு வந்து கரெக்டாக இருந்தது, அதனால் உப்பு எதுவும் நான் சேர்த்துக்கலை. இப்போ கைக்கு வந்து தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸு உருண்டையாகவே உருட்டிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் உருண்டை வேணுமோ அந்த மாதிரி பார்த்து உருட்டிக்கோங்க. இப்போ இது ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 15-16 உருண்டைகள் வந்துச்சுங்க எனக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்து கரைச்சிக்கோங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா சேமியாவை வந்து நல்லா பொடியாக நொறுக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உருண்டைகளை எடுத்துகிட்டு இந்த மைதா மாவு தண்ணியில் அப்படியே முக்கி எடுத்துகிட்டு இந்த சேமியாவில் அப்படியே புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலெல்லாம் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் சேமியாவை எடுத்து போட்டு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு மேலே வருது. எண்ணெய் நல்லா சூடாகிட்டுற பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டைகளை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஓசையெல்லாம் அடங்கி நல்ல கலர் வந்திருக்குது பாருங்கள். இந்த டைமில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படியும் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற உருண்டைகளையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஒரு முறை செய்திங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவும் நல்ல இது கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ
இதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இது மாதிரி பொரித்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டொமேட்டோ சாஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.